குவியும் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம 2025 வருஷத்தினுடைய கடைசி மாதம் டிசம்பர் மாதம் உங்களுக்கு தெரியும். இந்த டிசம்பர் மாதத்தில் 27 நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நாம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் முதல்ல நமக்கு தேவை வருமானம். ஸோ வருமானங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது வருமானம் இருக்குது, செலவுகளும் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ இந்த மாதத்தில் நாம் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா இந்த மாதம் நார்மலாக தான் இருக்குது. ஆக இந்த மாதத்தில் அதுக்காக நம்ம முயற்சி பண்ணாமல் இருக்க முடியாது. இன்னொரு பக்கம் குரு அவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு இருக்கிறதுனால ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. பட் பரவாயில்லைங்கிறதுக்காக நீங்கள் அசால்ட்டாக இருக்காதீங்க. உங்கள் ஜாபில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் அதே சமயத்தில் உங்களுடைய சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற சுச்சுவேஷன் இந்த மாதம் இல்லை. அதனால் நீங்கள் யாரையும் பெருசாக நம்பி இல்லாமல் நீங்களே சொந்தமாக எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது? நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா பரவாயில்ல. பட் பிஸ்னஸில் வருமானங்கள் இருக்குது, அதே சமயத்தில் பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம லோன் கொடுக்காம பிஸ்னஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் நீங்கள் அடக்கி வாசிங்க இந்த மாதத்தில். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் டிலே ஆகிட்டுருக்கு. ஏன்னா இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னாலே அது கார்த்திகையும் மார்கழியும் கலந்த மாதம். அப்படி பார்க்குற போது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு. குறிப்பாக இந்த மாதத்தில் சுபகாரியங்கள் எதுவும் உங்கள் குடும்பத்தில் தள்ளி போயிருந்தால் நடப்பதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது அரசியலில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ இந்த மாதத்தில் நம்ம வாய்ப்பு இருந்தால் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது ஃபஸ்ட்டு இந்த மாதம் ஃபினான்ஷியல் பொசிஷன் உங்களுக்கு பரவாயில்ல, நார்மலாக இருக்குது. பட் வரவுகள் இருக்குது, செலவுகளும் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் கையில் பணம், மணி ரொட்டேஷன், யாருடைய பணமாவது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப நாளாக நீங்கள் இடங்கடை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அது வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்க வேண்டிய காலகட்டங்கள் நிறையவே உங்களுடைய ஃபீல்டில் இருக்குது. நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், எனி அதர் அஃபிஷியல் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேங்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா உண்டு. அதனால் உங்களுடைய ப்ரொஃபஷனில் கொஞ்சம் கேர் எடுத்து பாருங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது. இந்த மாதம் பிஸ்னஸில் பெருசாக யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் அடக்கி வாசிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், மீடியமான இன்வெஸ்ட்மெண்ட்டே போதுமானது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க. எனி ஸ்பெக்குலேஷன், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், கொஞ்சம் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இந்த மாதத்தில் இருங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது தான் நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. அடுத்தபடியாக உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்க அப்படின்னா அவர்களாலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மைகள் இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் இத்தனையுமே உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹையர் ஸ்டடி நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இந்த மாதம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கு. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவிகள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் நிறையவே உண்டு. குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத ட்ராவல், அந்த ட்ராவல் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக அமைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்கோ உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்பு,
சேல் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் மகாலட்சுமியை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் சித்தர்களை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் மேசராசி ரிஷபராசி எதில் பிறந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அதில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய எஜுகேஷன் தொடரும். அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் கரியர் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல. உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய மேலே இருக்கக்கூடிய சுப்பீரியர் யாராக இருந்தாலும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். நீங்கள் இந்த மாதம் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு லேபர், குறிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கில்டு ஆன் லேபரை எதிர்பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் உங்களுக்கு டிஸ்பியூட் இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பும் நிறையா இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். எல்லாமே ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் நார்மலாக இந்த மாதம் இருக்குது. அதுலேயும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் நீங்கள் அது விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதம் நான் பெருசாக ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கேங்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த மாதம் முழுவதுமே சிவ வழிபாடும் முருகப்பெருமானுடைய வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். மிருகசீஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் ரிஷபம் மிதுனம் எந்த ராசியில் பிறந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது நீங்கள் எவ்வளோக்கு இந்த மாதம் முயற்சி பண்ணீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு, மேரேஜ் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது. ரொம்ப நாளாக நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது வாய்ப்பு நிறைய உண்டு. ஆல்ரெடி நான் பிஸ்னஸில் தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இந்த மாதம் இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மணி ரொட்டேஷன் பரவாயில்லாமல் இருக்குது. குறிப்பாக மிருகசீஷ நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து இந்த மாதம் பண்ணுங்கள். உங்களுடைய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிறத பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்கும். எந்தெந்த விஷயங்களுக்கு நீங்கள் தேடுறீங்களோ அந்தந்த விஷயங்களில் இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலையின் நிமித்தமாக நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன், அதனாலும் உங்களுக்கு நன்மைகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷன் நல்லாவே இருக்குது. எவ்வளோக்கு நீங்கள் வேலையில் எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். நல்லா இருக்கும்னா ப்ரொமோஷனை எதிர்பார்த்திங்கன்னா கிடைக்கும். இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸ் அரியர்ஸோ எதிர்பார்த்திங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அதுலேயும் மிருகசீஷ நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுக்கு ஹையர் ஸ்டடிக்காக அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி, அப்ராடோ மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் ஆகலாம். இதெல்லாமே இந்த மாதத்தில் பாசிபிலிட்டிஸாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கர்வம் கூடும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள், குறிப்பாக எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் ஓரளவுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு வராத அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் விநாயகரையும் எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்காலும் அவருடைய தரிசனமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியர் நல்லாவே இருக்குது. வேலையில் எஃபர்ட் எடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரும்.
உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே நல்லா இருக்குது. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கு பிளான் பண்ணுவீங்க, அல்லது டிக்கெட் ரிசர்வ் பண்ணுவீங்க, அல்லது அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதத்தில் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, இதுக்கு பாசிபிலிட்டிஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவு எதிர்பார்த்தீங்களோ கிடைக்கும். குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி, சொந்தமாக இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க, லேண்டு வாங்கணும்னு நினச்சவங்க, வீடு கட்டணும்னு நினச்சவங்க, அது கட்டின வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அது வாங்குவதற்கான வாய்ப்பு, கடன் வாங்கி பாசிபிலிட்டிஸ் நிறையா உண்டு. யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷன், உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, அல்லது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் இருக்குது. அல்லது வாங்குவதற்கான வாய்ப்பு, உற்பத்திக்கு தந்த சேல்ஸு, அதுக்கு தந்த ப்ராஃபிட், இது அத்தனையும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயத்தில் இருந்தீங்கன்னா லாபம், மகசூல் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுடைய அந்தஸ்து, புகழ் கூடும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்களுடைய அத்தனை விஷயங்களும் ஃபேவரபிளாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அது இல்லாமல் யாரெல்லாம் இது வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருக்கோ, உங்களுக்கு அந்த பணங்கள்லாம் வருவதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவ வழிபாடும், குறிப்பாக மகாலட்சுமியுடைய தரிசனமும் ரொம்ப முக்கியம்.